Taste the Daily. சட்டமன்றத்தில் அதிமுக கொடுத்த கடும் அழுத்தத்தால் டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்த மேலூர் பகுதி விவசாயிகள் தாரை இசைக்கருவிகள் வாசிப்புடன் நெல் மற்றும் பலா, வாழை, கொய்யா, தர்பூசணி உள்ளிட்ட பல வகைகளை கொடுத்து அதிமுக பொதுச் செயலாளருக்கு நன்றி. டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள், வியாபாரிகள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நடத்திய போராட்டத்தினால் கிடைத்த வெற்றி. திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் விவசாயிகள் பாதிப்பிற்குள்ளாவதாக விவசாயிகளுடனான சந்திப்பின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அந்த மேலூர் சுற்றியுள்ள கிராம மக்கள் தங்களுடைய இளம் பறி போய்விடுமே, தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கவிடுமே என்று நீங்கள் எல்லாம் கொதித்து எழுந்து உணர்ச்சி பூர்வமாக விவசாயிகள், வியாபாரிகள், பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமையோடு கொந்தளிப்போடு அறவழியிலே உங்களுடைய போராட்டத்தை துவங்கிய காரணத்தினால் மாநில அரசு வேறு வழி இல்லாமல் மத்திய அரசுக்கு முதலமைச்சர்கள் கடிதம் எழுதினார்கள். ஆகவே இந்த உணர்வுபூர்வமான போராட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெற்றது. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்றார்கள். அதோடு இதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். உங்களுக்காக டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தத்தை வைத்து ஸ்டாலின் அரசு நாடகமாடியது. யாரோ ஒருவரின் ஆதாயத்திற்காக டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்த விவகாரத்தில் திமுக அரசு 9 மாதம் காலம் அமைதியாக இருந்தது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இந்த அரசாங்கம் உண்மையிலேயே மக்கள் பாதிக்கப்படக்கூடிய திட்டம் என்று கருதி இருந்தால் டெண்டர் விட்டவுடனே 9 மாத காலத்தில் உங்களுடைய உணர்வுகளை மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்கோ உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 9 மாத காலம் காலம் தாழ்த்தினார்கள். ஆனால் நீங்கள் கொதித்து எழுந்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாம தனி தீர்மானம். அரிட்டாப்பட்டி மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அக்கறை ஸ்டாலின் அரசுக்கு இருந்ததில்லை. மக்களை பாதிக்கும் திட்டம் எதுவாக இருந்தாலும் அதிமுக அதனை எதிர்க்கும். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. மாநில அரசு மத்திய அரசை கடிதம் எழுகின்ற பொழுது தமிழகத்தின் அரிய வகை கனிமங்கள் வெட்டி எடுக்கக்கூடாது என்று நீங்கள் கடிதம் எழுதியிருந்தால் பரவாயில்லை. அப்படி கடிதம் எழுதவில்லை. இரண்டாவது, இந்த மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு டெண்டர் விட்ட அந்த டெண்டர் 11வது மாதம் 24ஆம் ஆண்டு இறுதி செய்யிட்டு வரை 9 மாத காலம் நீங்கள் எந்தவித ஸ்டாலின் மாடல் அரசின் தொழில்துறை மந்திரிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கண்டனம். தமிழ்நாட்டில் விடியா திமுக அரசால் பெறப்பட்ட தொழில் முதலீடுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளரின் நேரடி கேள்விகளுக்கு பூசி மெழுகி பதில் அளித்துள்ளதாக குற்றச்சாட்டு. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் திமுக அரசு தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளிவிட்டதுதான் உண்மை. எதிர்க்கட்சி தலைவரின் கேள்விகளுக்கு பிரச்சனையை திசை திருப்பாமல் நேரடியான சரியான புள்ளி விவரங்களை ஸ்டாலின் மாடல் அரசின் தொழில்துறை மந்திரி பதிலளித்ததால் நல்லது என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சாடல். புதிய கழக அமைப்பு செயலாளராக முன்னாள் அமைச்சர்கள் சேமா வேலுசாமி, முல்லைவேந்தன், முன்னாள் MP மைத்ரேயன், முன்னாள் MLA சின்னசாமி ஆகியோர் நியமனம். கழக அமைப்பு செயலாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு கழக உடன்பிறப்புகள் முழு ஒத்துழைப்பை நல்கிட அதிமுக பொதுச் செயலாளர் வேண்டுகோள். சென்னை மாவட்டத்தில் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களில் கள ஆய்வு குழுவினர் ஆய்வு மேற்கொள்வர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. பிப்ரவரி 4ஆம் தேதி கழக கிளை, வார்டு, வட்ட கழகங்கள், சார்பு அமைப்புகளின் பணிகள், செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வு குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். இலங்கை கடற்படையினால் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 33 பேர் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். மீனவர்களது படகுகளை இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்வதும் சேதப்படுத்துவதும் அதிகரித்துள்ளது எனவும் விடியா திமுக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதுடன் தனது வேலை முடிந்துவிட்டதாக கருதி அடுத்த வேலையை பார்க்கப் போகிறது அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். 700க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர்.
நம்பர் 1 முதல்வர் என்று சொல்வதை விட நம்பர் 1 தமிழ்நாடு என்பதே இலக்கு என திராவிட மாடல் முதல்வர் வசனம் பேசும் நிலையில் தமிழகத்தில் 24 மணி நேரத்தில் 8 கொலைகள் அரங்கேறியுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கும் வரை தமிழகம் கொலை கொள்ளையில் முதலிடத்தில் இருக்கும் என மக்கள் விமர்சனம். ஸ்டாலின் ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதற்கு உதாரணமாக தேனி திமுக அலுவலகத்தின் பூட்டு உடைக்கப்பட்டு கொள்ளை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. ஆளுங்கட்சியின் அலுவலகத்திற்கே பாதுகாப்பு இல்லை என்பது ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்து இருப்பதை உணர்த்துவதாக மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் நகராட்சி நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கோஷம். அரசுக்கு தெரியவில்லையா? திமுக நகராட்சி கொள்ளையடிப்பது மாநில அரசுக்கு தெரியவில்லையா? கலைத்திடு கலைத்திடு ராமேஸ்வரம் நகராட்சி கலைத்திடு. கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய அதிமுக நிர்வாகி ஜவஹர் அலி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட குவாரியில் கனிம வள கொள்ளை நடந்திருப்பது அம்பலம். அரசு நிர்ணயத்தை அளவை விட 6000 கனமீட்டர் அதிகமாக கற்களை வெட்டி எடுத்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் அருகே வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த இளைஞர் 4 பேர் கொண்ட கும்பலால் சரமாரியாக வெட்டி படுகொலை. சட்டம் ஒழுங்கு சந்தை சிரிக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சிகள் வீட்டில் கூட பாதுகாப்பு இல்லை என மக்கள் ஆதங்கம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பிரபல ரவுடியின் கூட்டாளி பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. கூலிப்படைகளின் அட்டூழியம் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டும் மக்கள் பொது வழியில் நடைபெறும் கும்பல் படுகொலைகள் அதிர்ச்சியூட்டுவதாக வேதனை. சேலம் மாவட்டம் ஆலமரத்துப்பட்டியில் சொத்து தகராறு காரணமாக 85 வயது முதியவர் கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை மீதான அச்சமின்மையே இத்தகைய குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பள்ளி மாணவிகளை தாக்கி பாலியல் தொல்லை அளித்த நபர் பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் வேதனை. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த முன்னாள் பாஜக நிர்வாகி போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறி வரும் பாலியல் தொல்லையால் வெளியில் செல்லவே அச்சப்படும் பெண்கள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே மாணவிகளை தனது கை கால்களை அமுக்கிவிட சொன்ன அரசு பள்ளி ஆசிரியர். திமுக ஆட்சியில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களே ஒழுக்கத்தை மீறுவதாக கூறி பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் போராட்டம். சேலத்தில் கடன் தொல்லையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தூக்கிட்டு தற்கொலை. திமுக ஆட்சியில் தற்கொலை சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னை செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே 22 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் அதிகரித்து வரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கமே குற்றங்கள் அதிகரிக்க காரணம் என மக்கள் விமர்சனம். சென்னை நெசப்பாக்கத்தில் 30 கிலோ இடையிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. சென்னை திருவண்ணிக்கேணியில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனை செய்த நபர் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் விற்பனையை தடுக்காமல் உளவுத்துறை என்ன உறங்கிக் கொண்டிருக்கிறதா என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள சாலையில் மளிகை கடையின் பூட்டை உடைத்து கொள்ளை. நாள்தோறும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசின் காவல்துறை எப்போது முறையான ரோந்து பணிகளை மேற்கொள்ளும் என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் வெங்கடாபுரம் பகுதியில் முதியவர் மீது திமுக பிரமுகரின் மகன் சரமாரியாக தாக்குதல் நடத்தியதாக கொடூரம். திமுக ஆட்சியில் திமுக பிரமுகர்களின் அராஜகம் நாளுக்கு நாள் தொடர்கதையாகி வரும் அவலம். சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 2வது முறையாக திமுக எம்பி கதிர் ஆனந்திடம் விசாரணை நிறைவு. ஏற்கனவே கடந்த 22ஆம் தேதி கதிர் ஆனந்திடம் 10 மணி நேரமாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்று 6 மணி நேரம் விசாரணை.
தமிழகத்தில் 20 இடங்களில் நடைபெற்ற என்ஐஏ சோதனை நிறைவு. 15 குழுக்களாக பிரித்து சோதனை செய்ததில் மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர் நபர் ஒருவர் சிக்கினார். அரியலூர் அரசு கலைக்கல்லூரி முன்பு கல்லூரி பேராசிரியர்கள் வாயிறு முழக்கம் ஆர்ப்பாட்டம். யுஜிசி 2025 வரவறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி கோஷம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே சுகாதாரமற்ற நிலையில் உள்ள குடிநீரை பருகியதால் 2 கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பொதுமக்கள் பாதிப்பு. அடுத்தடுத்து மயக்கமடைந்த பள்ளி மாணவிகளை சிகிச்சைக்கு அனுப்பாததால் பெற்றோர்கள் அரசு பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதம். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலங்களை தனியார் மயமாக்குவதை கண்டித்து நாகை மாவட்டம் திருக்குவளையில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் தலைமையில் அரசாணை நகலை எரிக்க முயன்றதால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வலியுறுத்தி 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கிராம மக்கள். வேங்கை வயல் விவகாரத்தில் ஸ்டாலின் அரசு பட்டியல் சமூக மக்களுக்கு விரோதமாக நடந்து கொள்வதாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை. திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராடும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஆதரவாக கல்லூரி மாணவர்கள் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம். கடலூர் தேவனாம்பட்டினத்தில் அரசு பெரியார் கலைக்கல்லூரி விடுதி மாணவர்கள் அடிப்படை வசதிகள் வேண்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. குடிநீர், தரமான உணவு மற்றும் புதிய கட்டிடம் ஆகியவை வேண்டும் என பலமுறை மனு அளித்தும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என மாணவர்கள் வேதனை. குளிக்கிற தண்ணியில குடிக்க முடியுமா? அந்த தண்ணி உடனடியா மாவட்ட ஆட்சியர் இந்த இடத்த பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் சொல்லணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது நடக்கணும். அப்படி நடக்கலன்னா மிகப்பெரிய அளவில் போராட்டம் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர்கள் சங்க சார்பாக நடத்தப்படும் போராட்டம். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் 11 விசைப்படகுகள் மீது போடப்பட்ட வழக்கை முடித்து வைக்காததை கண்டித்து விசைப்படகு மீனவர்கள் 2 நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீன்வளத்துறை மற்றும் காவல்துறை மூலம் போடப்பட்ட வழக்கை பலமுறை சந்தித்து பேசியும் முடித்து வைக்கவில்லை என மீனவர்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் 2வது நாளாக போராட்டம். சமத்துவம், சமூக நீதி என வாய்ப்பந்தல் போடும் திராவிட மாடல் ஆட்சியில் மாணவர்கள் வீதிக்கு வந்து போராடும் அவலம். காஞ்சிபுரத்தில் ஸ்டாலின் அரசை கண்டித்து 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பட்டு கைத்தறி நெசவாளர்கள் தங்களது கூலியை வங்கியில் போடக்கூடாது என ஸ்டாலின் அரசின் அறிவிப்புக்கு எதிராக போராட்டம். கண்டன ஆர்ப்பாட்டம், போராட்டம் போராட்டம், கைத்தறி நெசவாளர் உள்ளிருப்பு போராட்டம், கைத்தறி துறையே வாபஸ் வாங்க. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 37வது கூட்டம் ஜனவரி 30 கூடுகிறது. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில அரசு பிரதிநிதிகளுக்கு அழைப்பு. நாளை காலை விண்ணில் பாய்கிறது GSLV F-15. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இஸ்ரோ தனது 100வது செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துகிறது.